வீடு பால் காய்ச்சற டேட்டை முடிவு பண்ணிட்டோங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தோம். ஆமாம்மா, அதை தான் சொல்லலாம்னு நேற்றுலேருந்து வந்தோம். அதுக்குள்ளே சின்ன சின்ன வேலை வந்துட்டே இருக்குது. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அவன் மேலுக்கு வந்தால் நான் வந்த மாதிரி தானே, ரொம்ப சந்தோஷமா. என்ன தேதியில் வச்சுருக்கீங்க? தேதியெல்லாம் முடிவு பண்ணியாச்சுங்க. சரிம்மா, சரி, சந்தோஷமா வைங்க. அவனும் கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகராசியாக சந்தோஷமா நீங்கள் நினச்ச தேதியிலே வைங்க. சரி, வாங்க உள்ளே போய் பேசலாம். உங்கள் தம்பி வீடு பால் காய்ச்சறதை உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டுங்களா? இதே நம்ம ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லியிருந்தோம்னா அவங்களை கேட்கணும் இவங்களை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் காசு உள்ளவங்களுக்கும் காசு இல்லாதவங்களுக்கு ஒரு வித்தியாசம். காசு உள்ள மருமா சொன்னாங்க, அதே தேதி முடிவு பண்ணிட்டாங்க. இதே இல்லாத மருமா நம்ம சொல்லியிருந்தோம்னா அவங்க கேட்கணும் இவங்களை கேட்கணும், மாமா கேட்கணும், உங்கள் அக்கா கேட்கணும், மச்சான் கேட்கணும் சொல்லியிருப்பாங்க. இருக்கிற சொன்னாட்டி வாய் முடிட்டு அதே தேதியில் வைக்கலாமான்னு சொல்கிறாங்க. சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, 10 ரூபா வச்சு பழச்சதை மதிப்பாங்க. பொண்டாட்டி சொல்லலையில எந்த ஆம்பளைக்கும் புரியாது. ஆனால் ஒரு இடத்துல அவமானப்படும்போது அந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்தாலும் அந்த இடத்துல அவமானப்படுத்தும் போது எங்களுக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். நாங்கள் என்ன கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம். நம்ம கையில் 10 ரூபா இருந்து 4 பேர் மதிக்கிற அளவில் இருந்து போய் செய்யறது வேற. இதே இல்லாமல் போய் செஞ்சாலும் அங்கே கடன் வாங்கிட்டு வந்து இங்கே கடன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் எனக்கு தேவையான பேச்சு தான் வரும். 1000 பேர் என்ன சொன்னாலும் சரி, நம்ம கையில் 10 ரூபா இருந்தால் மற்றவங்களுக்கு செய்யணும். இல்லைன்னா நம்ம தகுதி தகுந்த மாதிரி செய்யணும். அதே இதே பெருசாக செய்யணும்னு நினச்சா கடனாளிங்கிற பேர் தான் வரும்.